தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது, இன்று ஊடகங்களில் பரபரப்பாக அனைத்து ஊடகங்களும் ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன? நயன்தாரா விஎஸ் தனுஷ், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்த பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யார் இந்த நயன்தாரா, யார் இந்த தனுஷ், அவங்களுக்குள்ள என்ன அப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்க போனோம்னா, அந்த நயன்தாரா அவங்க ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்க. ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போதும் ஒவ்வொரு ஹீரோ கூடயும் ரொம்ப ஆழ்ந்து அந்த கதையை பற்றி கேரவானில் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த படத்தில் அவங்க நடிப்பாங்க. அதன் மூலியமாக தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராகவும் ஆகியிருக்காங்க அவங்க. அப்படி அவங்க ஆழ்ந்து ஹீரோக்கள் கூட கேரவானில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆழ்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல அப்படி ஆரம்பிக்கும் போது யாராருன்னா, முதல்ல சிம்பு, அவர் கூட ஆழ்ந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி பரபரப்பானாங்க. அப்புறம் தனுஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத்து, அப்புறம் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் பிரபுதேவா, இப்படி நிறையா ஹீரோக்கள் கூட ஆழ்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேரவானில். அந்த எல்லா ஹீரோக்கள் கூடயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போதுலேருந்து சிம்புவிலேருந்து எல்லோரும் கூடவும் ரொம்ப சின்சியராக அவங்க கேரவானில் டிஸ்கஸ் பண்ணும்போது கேரவானுக்கு வெளியிலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு துணை நின்றவர் விக்னேஷ் சிவன். அதனால் விக்னேஷ் சிவன் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர், இந்த நல்ல பையனாக இருக்கானே, கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விக்னேஷ் சிவன் ரொம்ப நல்ல ஒரு பாவம். மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்த உடம்பு கஷ்டமாக இருக்கும், அவங்க இளமை போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாடகை தாய் மூலயமா ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாரு. அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க அப்படியே அதையும் ஊடகத்தில் பிரகல்யப்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடந்தது ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்தை அவங்க வியாபாரமாக்குறாங்க. வியாபாரமாக்கும் போது அது ஒரு 8 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. 8 கோடி ரூபாய்க்கு விற்கும் போது அவர் தனுஷ் என்ன பண்ணுறாரு, என்னுடைய படத்தினுடைய விஷயங்களை அதில் போடக்கூடாது, அந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ தனுஷ் கூட ஏற்கனவே பல முறை இவங்க கேரவானில் டிஸ்கஸ் பண்ணி ஆழ்ந்து தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தனுஷ் ஏன் அது மாதிரி பண்ணுறாரு? நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது காவலுக்கு நின்று ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப ஒரு டிஸ்கஷன் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு கோபமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் ஒரு தனுஷ் பிரச்சனை பண்ணுறாரு. இது தனுஷ்க்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை தனுஷ் ஏன் பிரச்சனையாக்குறாருன்னா, அந்த சின்ன கேரவன் டிஸ்கஷன் தான். திரும்ப இன்னொரு தடவை நயன்தாரா கேரவனில் போய் ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்கஷன் போட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பர்மிஷன் கொடுத்துருவார், இது ரிலீஸ் ஆயிரும். ஆனால் இந்த பத்திரிகைகள் ஏங்க இதை போய் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை பெருசு பண்ணி உங்களுடைய டேரிஃப்காக தமிழ்நாட்டு மக்களை இவ்வளோ கேவலப்படுத்துகிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லையா? ஊடகங்கள்லையும் பத்திரிகைகளையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு விஷயங்களே இல்லையா? மக்கள் ரேஷன் கடையில் சரியான அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, பாமாயில் கிடைக்கல, எந்த பொருளுமே ரேஷன் கடையில் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்தெல்லாம் வெளில கொடுத்து ப்ரெஸ்ஸில் சொல்லுங்கள், ஊடகங்களில் போடுங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லப்போனால் இப்போ நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் ஊடகங்கள் நீங்கள் தான் வெளில கொண்டு வரணும். நீங்கள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர மாட்டாமல் இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மாவோட சொந்த ஊர் நயன்தாராவுக்கு சொந்த ஊர் கேரளா. கேரளாவில் எந்த பத்திரிகையாவது இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி பேசுகிறாங்களா? கேரள பத்திரிகைகள் ஊடக தர்மத்தோடு அங்கே இருக்காங்க. இதை ஒரு விஷயமா எடுத்துக்கல. அவங்க நடிகை அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. தமிழக ஊடகம் ஏங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாறும் இதனால். இப்போ நயன்தாராவுடைய வாழ்க்கையை பார்த்து தமிழக பெண்கள் அந்த மாதிரி வாடகை தாய் மூலிமா குழந்தை பத்துக்கிறதுக்கு எவ்வளோ பெண்கள் தயாராக போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஊடகங்கள் பெருசுப்படுத்தி தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்காதீங்க தயவு செய்து. அவங்க ஒரு நடிகை, அவங்க நடித்த படத்திலேருந்து, அவங்க கல்யாணத்திலேருந்து, குழந்தை படுத்துலேருந்து எல்லாத்தையும் அவங்க வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் பணம் சம்பாதிப்பது. எந்த விதத்தில் வேணாலும் பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு அவங்களாம் அப்படி ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்க போக்கில் அவங்கள விட்டுருங்க. இதை ஒரு பெருசாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்காதீங்க. மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க.
அரசுக்கிட்ட கொண்டு சேருங்க. அரசு அதன் மூலயமா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கட்டும். வாழ்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.